ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலைஸ் லைஃப் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கேஷுவலான ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். கூடவே ஆர்கனைசேஷனும் பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸ் ஆர்கனைசேஷன் தம்ப்நெயிலில் பார்த்ததுமே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ சின்னதாக ஒரு குக்கிங் ரொட்டீன் அண்டு ஆர்கனைசேஷனாக இருக்க போகுது. வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாளாக ஆச்சு. ரொம்ப நாளானா குழந்தைங்க ஸ்கூலில் லீவில் இருந்தாங்க இல்லையா, அந்த டைமில் எடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் கிட்டே இருக்கும். டைம் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. நேரத்தை உருவாக்கி எப்படினாலும் எடிட் பண்ணி போட்டிருக்கலாம். பட் சின்னதாக ஒரு சோம்பேறித்தனம்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிற வேலையை செஞ்சுட்டு கிடைக்கிற கேப்பில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே சரியாக போச்சு. இது பார்த்திங்கன்னா, என் பையனுக்கும் பொண்ணுக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிட்ருக்கேன். சாதம், கடலைக்கறி, பாயில்டு எக்கு, அப்புறம் அப்பளம். ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா, நான் எனக்கு இதே சேம் தான் எடுத்துக்க போகிறேன். ஆனால் சைட் டிஷ்ஷுக்கு அப்பளம் எடுத்துக்க போகிறதில்ல. அதுக்கு பதில் கொஞ்சம் கீரை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வெயிட் லாஸில் இருக்கிறதுனால மஸ்ட்டு காய்கறிகள் ஏதாவது ஒரு பொரியல் கம்பல்சரி என்னோடய சாப்பாட்டில் நான் ஆட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த வெயிட் லாஸ்க்கு முன்னாடி என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னா, குழந்தைங்களுக்கு லெமன் ரைஸ் அந்த மாதிரி வெரைட்டியாக ஸ்கூலுக்கு அவங்களுக்கு கிண்டி கொடுத்தேன் அப்படின்னா, அதை நான் எடுத்துக்க மாட்டேன். அது ஆயிலியாக இருக்கிறதுனால சும்மா கொஞ்சமாக ஒரு வாய் 2 வாய் டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டுப்பேனே ஒழிய, சாதம் ஒயிட் ரைஸ் இருந்தால், தயிர் இருந்தால் அப்படியே பிசைஞ்சு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டுப்பேன். அந்த மாதிரி நம்ம ஒருத்தருக்காக ஏன் சமைக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்த ஆள் தான் நான். இப்போ எனக்குன்னு கொஞ்சம் மெனக்கெட்டு நான் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சதுனால நல்லா வெயிட் லாஸ் ஆகிருக்குது. அஸ் அ ஹோம் மேக்கர் நிறைய பேர் நம்ம அதை தான் பண்ணுவோம். ஸோ நாம் நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டால் தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட கனவுகளுக்காகவும் லட்சியத்துக்காகவும் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அப்போ நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா? அதனால் நான் கொஞ்சம் மெனக்கட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, அரைக்கீரையா சிறுக்கீரையான்னு எனக்கு இது தெரியலை. அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, 1-2 தட்டி வச்ச பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போட்டு அதை நல்லா கிளறிட்டுருக்கேன். இதே மெத்தடு தான். நீங்கள் பாலக்கீரையாக இருக்கட்டும், இல்லை அரைக்கீரையாக இருக்கட்டும், எல்லா கீரைக்குமே இதே மெத்தடு தான். முருங்கைக்கீரை எல்லாத்துக்குமே இதே மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். இன்னுமே கீரைக்கு பார்த்திங்கன்னா, அந்த தேங்காயோட பச்சை மிளகாயும் சேர்த்து தட்டி போட்டோம் அப்படின்னா நல்லா அது காரமாக இருக்கும். அந்த கீரையோட கசப்பு தன்மையை அது நல்லா எடுத்துரும். ஸோ நான் எனக்கு பொரியல் அடிஷ்னலாக சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி நான் ரைஸ் எடுத்துக்க போகிறேன். பட் கம்மியான குவான்டிட்டியில் தான் நான் எடுத்துக்க போகிறேன். இந்த பொரியலே பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ரைஸ் எடுத்துக்காமல் இந்த பொரியல் ஃபுல்லாகவே சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நான் இதை மதியத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு செகண்ட் ஷிஃப்ட் அன்றைக்கி வீடியோ எடுக்கும்போது. ஸோ அதில் பாதி பொரியல் மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி அப்படியே மதியத்துக்கு வச்சுட்டேன். என் பொண்ணு பையன் 2 பேருமே சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டாங்க. அவங்க தூங்குகிற கேப்பில் நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகி வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, நான் வெயிட் லாஸ் இந்த டைமில் கிட்டத்தட்ட 71 அந்த மாதிரி இருந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் வரல. இப்போ நல்லா வெயிட் கம்மி பண்ணியிருக்கேன். 68.5 கிலோ இருக்கிறேன். இப்போது நான் இதை விட கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்கிறேன். இன்னும் நல்லா கம்மி பண்ணணும் அப்படின்னு ஆசை. இப்போ வழக்கமாக பார்த்திங்கன்னா, நம்ம வெயிட் லாஸில் இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட ஐடியல் வெயிட்டு நமக்கு இப்போ நான் 50 கிலோ வரைக்கும் குறைக்கணும் அப்படின்னா, அந்த 50 கிலோ கிட்டே போகும்போது ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பார்க்கவே வித்தியாசமாக இருக்கும். பார்க்குறவங்க கூட ரொம்ப டல்லாக இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அது எப்படின்னா, நம்ம வெயிட் லாஸ் டைமில் இந்த குட் கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்பு அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அதனால் அந்த டைமில் நமக்கு குட் கொலஸ்ட்ராலும் சேர்ந்து குறையும் போது பார்க்க ரொம்ப டயர்டாக இருப்போம். திரும்ப குறைஞ்சிட்டு ஒரு 2 கிலோ 3 கிலோ நம்ம ஏற்றும்போது, அது நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நல்ல குட் கொலஸ்ட்ராலை ஏற்றும்போது தான் அந்த தெளிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் மற்றவங்க அந்த மாதிரி குறைச்சி ஏற்றும்போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் வெயிட் லாஸில் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா, மனம் தளராமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா,
இந்த ஜார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். போன ப்ரீவியஸ் லாங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து அந்த வாங்கி வச்சுட்டு அது மூலை முடுக்கில் எப்படி இருந்துகிட்டு இருந்தது. இதை ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னே சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து முறுக்கு அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டே நம்ம வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி இதில் வந்து நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளானு. ஏன்னா வந்து நான் அந்த மளிகை சாமான்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நட்ஸு வாங்கினா இன்னும் பில்லு ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாதாம்லாம் தொட்டு பார்த்து வச்சுட்டு அப்படியே வந்துடுவேன். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் நான். சரி, மற்ற செலவுங்களை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் ஸ்நாக்ஸாக கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் வந்து பழக்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு மாற்றமே. ஸோ வந்து இந்த ஜார் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். ஆக்சுவலி இது கொஞ்சம் டாலாக இருக்கிற மாதிரி அவங்க பிக்சரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா ஷார்ட்டாக தான் வந்திருந்தது. பரவாயில்ல, இருக்கட்டுமே. இதில் வந்து வாய் பகுதி நல்லா அகலமாக இருக்கிறதுனால அந்த நட்ஸுமே நம்ம உள்ளே கையை விட்டு எடுக்க முடியும். க்ளீனிங்க்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த டிசைனுமே வந்து இந்த பாட்டிலில் பிடிச்சி தூக்கும்போது நழுவாத மாதிரி கொஞ்சம் க்ரிப்பாக இருக்குது. அவ்வளோதான். என் பையனும் பொண்ணும் தூங்கி எழுறதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். அவங்க வேலையை தான் பார்த்துட்ருப்பாங்க. இருந்தாலுமே 2 பேரும் எழுந்துட்டா எல்லார் வீட்லேயுமே வரும் பாருங்கள் இந்த டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை, நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த பஞ்சாயத்து பண்ணுறதுக்கே நமக்கு நேரம் சரியாக இருக்கும். இந்த 1 மாதம் லீவுமே அப்படி தான் போச்சுன்னு சொல்லணும். ஸோ வந்து அவங்க எழுறதுக்குள்ளே இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து டக்குன்னு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது கிளாஸ் பாட்டில்ன்றதுனால தான் கொஞ்சம் கவனமாக எடுத்து வச்சு கழுவுற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது. மற்றபடி வந்து ரொம்ப அழுத்தி தேய்ச்சி கழுவுற அளவுக்கு பெரிய வேலைகள் இல்லை. இந்த பெரிய டாலாக இருக்கிற கிளாஸ் ஜார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்னோடய அமேசான் விஷ் லிஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷமாக இருக்குது இது வாங்கணும் அப்படின்ட்டு. இந்த மாவு வகைகள், அரிசி வகைகள்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்ல, அதெல்லாமே வந்து இதில் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பெருசாக ஏர் டைட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லூஸாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து கழுவும்போது கொஞ்சம் பார்த்து கழுவணும். அந்த பிளாஸ்டிக் மாதிரி அந்த க்ரிப்புக்காக கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து கையை கொஞ்சம் அறுத்துடுற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து என்ன தான் வந்து காஸ்ட்லியாக இந்த கிளாஸ் ஜார்ஸ்லாம் நம்ம வாங்கினாலுமே நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் தான் அது வந்து உடையாமல் இருக்கும். அது ஒன்று பார்த்துக்கணும் நம்ம. மற்றபடி எனக்கு இந்த த்ரூவில் கிளாஸ் ஜார்ஸு யூஸ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை வாங்கிட்டேன். சிலர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் மேக்ஸிமம் வந்து கிச்சனில் வந்து பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் மினிமலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இதுவே ஸ்டார்டிங்லேயே ரொம்ப ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே நினச்சேன். பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் மினிமலாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது. நம்மளால் முடிஞ்ச சில நல்ல விஷயங்களை நம்ம இந்த சொசைட்டிக்கும் சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளும் நம்ம குழந்தைங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கும்ட்டு அந்த மாற்றமே. ஸோ வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைம் வருன்ற மாதிரி எனக்கு இதுக்கான நேரம் இப்போ தான் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ வந்து எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக கழுவிட்டேன். இது கழுவுறதுக்கு முன்னாடியே கிச்சன் சிங்கில் பாத்திரம் சேராமல் பார்த்துக்கிட்டேன். அப்போ தான் இது கழுவுறதுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு கிச்சன் கவுண்டர் டாப்பு, கிச்சன் சிங்க்கு எல்லாமே கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் நான் வந்து கழுவி எடுத்தாச்சு. அடுத்ததாக என்ன, இதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம். எல்லாமே நான் தனியாக வாங்கி வச்சுருக்கேன். ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன். இது எந்தெந்த ஜார்ஸில் என்ன வந்து நம்ம வாஷ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து வச்சுருக்கேன். அதாவது அந்த அரிசி மாவு, கடலை மாவு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தனித்தனியாக கொட்டி வைக்க ப்ராப்பராக வந்து பாத்திரம் இல்லாததுனால அதெல்லாம் அதிகமாக வாங்க மாட்டேன். இந்த இடியாப்ப மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவுலாம். ஸோ வந்து இப்போ வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து எழுதி வச்சு தான் அந்த ஜார்ஸ்லாம் கணக்கு போட்டு வாங்கினேன். இப்போ வெயில் நல்லா அடிச்சிட்டு இருந்தது. என் பொண்ணும் வந்து நல்லா தூங்கிட்டுருக்கா. இப்போ அவள் வந்தானா அவள் பெருசாக தொல்லை பண்ண மாட்டா, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூடவே வந்து நிற்பா. சரின்னு சொல்லிவிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு பக்கம் வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அப்படியே லைவாக எடுக்கலான்னு இன்றைக்கி வீடியோ பார்த்தேன். கொஞ்சம் சவுண்டெல்லாம் அப்படி இப்படி இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியலை.
என் பொண்ணு வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டிருக்கோம். இந்த கண்டெய்னர்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்போது நான் தனியாக வீடியோ போட்டிருந்திருப்பேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸாக ஒரு 2-3 வீடியோவுக்கு கீழே முன்னாடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் வழக்கமாக வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து வச்சுருப்பேன். இந்த ப்ரெட் பாக்ஸில் ப்ரெட்டு, அப்புறம் அந்த பிங்க் கலர் பேஸ்கெட்டில் வந்து ஸ்நாக்ஸு, பிஸ்கட்டு எல்லாமே வச்சுருக்கேன். இந்த இடத்த 3 ஷெல்ஃபையும் மாற்றிட்டு தான் கரெக்டாக வந்து பிளான் பண்ணணும். அந்த கிளாஸ் ஜார்ஸை வைக்கிற மாதிரி அதுக்காக இடம் பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து கீழே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை மேலே மாற்றிட்டேன். ஏன்னா வந்து கிளாஸ் ஜாருன்றதுனால நம்ம மேலே ஹைட்டில் வச்சு தூக்கணும் அப்படின்னா கீழே உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு ஈக்குவலான ஹைட்டில் வச்சுக்கும்போது நல்லாயிருக்கும்ன்ட்டு இதில் வந்து டிஃபன் ஐட்டங்கள்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து மேலே இருக்கிற இடத்துக்கு மாற்றிட்டு இந்த இடத்துல தான் வந்து இந்த மாவு வகைகள்லாம் வந்து அந்த கிளாஸ் ஜார்ஸை வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்நாக்ஸு, நட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். நட்ஸு வந்து பெருசாக அதிகமாகலாம் வாங்கலை. இந்த மிக்சட் ஃப்ரூட் நட்ஸும் பாதாம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வாங்குகிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் தான் வந்து அதெல்லாம் எல்லாருக்கும் இது பண்ணுற மாதிரி வாங்கணும். நான் இந்த வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கும்போதே என் பையனும் பொண்ணுமே எழுந்துட்டாங்க 2 பேரும். சரின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேருக்கும் பால் கொடுத்துட்டு நம்ம மீதி வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பிளாக் காஃபி, என் பொண்ணுக்கு காஃபி, என் பையனுக்கு பால் போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு இன்னுமே அந்த பால் குடிக்கிற பழக்கம் இருக்குது. அது என்னன்னு தெரியல. என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகும்போது டாக்டர் சொல்கிறாங்கல்ல, பால் அதிகமாக தராதீங்க, சளி பிடிக்கும் அப்படின்ட்டு. அது கேட்டு கேட்டு பிடிக்காமல் போச்சா என்னன்னு தெரியலை. பால் சும்மா குடிக்கவே மாட்டேங்கிறா. சரின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டாக காஃபி தூள் போட்டு அவளுக்கும் கொஞ்சம் தூங்கி எழுந்தது கொஞ்சம் சூடாக ஏதாவது கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கும் காஃபி ஆற்றிட்டுருக்குறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் காஃபி, இன்றைக்கி பிளாக் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெனுவில் இருக்குது. அதனால் பிளாக் காஃபியில் வந்து சர்க்கரை போட மாட்டேன். எப்போயாவது மூடு இருந்தது அப்படின்னா ஸ்வீட்டாக கொஞ்சம் காஃபி குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னா அதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிடுவேன். இன்றைக்கி சுகர் ஆட் பண்ண வேண்டாம், பெருசாக கிரேவிங்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே தான் வந்து வெறுமனே பிளாக் காஃபி குடித்தேன். சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்து அடுத்த வேலையை பார்க்கணும். இன்றைக்கி வந்து பெருசாக ஈவினிங்லேயும் வேலை எதுவும் இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி நாள் வந்து பீஸ்ஃபுல்லாக தான் போச்சு. இப்போ பிளாக் காஃபி குடிச்சிட்டு அடுத்ததாக வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா வந்து ஏன்னா வந்து நம்ம இது ஈரத்தோடு போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த மாவுலாம் வந்து வண்டு பூச்சிங்கெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நான் திரும்பவும் வந்து லைட்டாக டவலால் தொடச்சி வச்சதுக்கப்புறம் தான் இந்த மாவுலாம் கொட்டி வைக்க ஆரம்பித்தேன். இது வந்து கம்பு மாவு. ஆக்சுவலாக இந்த மாவில் வந்து தோசைலாம் ஊற்றலாம் அப்படின்னு போட்டிருந்தது. அரிசி மாவு கலந்து ஊற்றலான்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இந்த மாதிரி கம்பு மாவு வாங்கி வச்சு தோசை ஊற்றுறத விட நம்ம கம்பாகவே வந்து மாவு இல்லாமல் இருக்கும்ல அந்த தானியம் மாதிரி, அதை வாங்கி ஊற வச்சு தோசை ஊற்றினோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதாவது நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு அரைக்கிறோம்ல 4:1ன்ற மாதிரி 2 கப்பு அரிசிக்கு 2 கப்பு கம்பு சேர்த்து 4க்கு 1 கப்பு உளுந்து சேர்த்து நம்ம வந்து அரைச்சி ஃபெர்மெண்டேஷன் பண்ணி நம்ம கம்பு தோசை இல்லை கம்பு இட்லியை சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. அந்த ப்ரோபயாட்டிக்கோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து நான் எனக்கு தனியாக வந்து கஞ்சிக்காக வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து அரிசி மாவு இடியாப்பத்துக்கு. அடுத்ததாக வந்து கடலை மாவு. ஏதாவது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குற மாதிரினா நம்ம வந்து கடலை மாவு வச்சு பஜ்ஜி போண்டா சுட்டுக்கலாம். இன்னொன்று வந்து கடலை மாவில் தோசை அந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு நம்ம வந்து தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம். நமக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து கேழ்வரகு மாவு கொட்டி வச்சுருந்தேன். சரி அதை இதுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டுருக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு மாவு. சரி அடையாளத்துக்காக அந்த பேப்பரை வந்து உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இது முறுக்கு சுட்டு எடுக்கணும். வீட்டில் செஞ்ச முறுக்குனா என் பையன் அப்படி சாப்பிட்றான், நல்லா சாப்பிட்றான். இது வந்து மிக்சட் நட்ஸு. நான் ஆக்சுவலாக மிக்சட் நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்து வச்சுருந்தேன். அதில் வந்து 800க்கு மேலே 999 அந்த மாதிரி இதே குவான்டிட்டியில் தான் வந்தது.
இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வழக்கமாக மளிகை ஜாமான் வாங்குவேன் இல்லையா, அந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு கடையில் நட்ஸுக்குன்னே தனியாக கடை இருந்தது. சரி அங்கே போயிட்டு வந்து மிக்சர் நட்ஸ் எவ்வளோன்னு கேட்டேன். அவங்க வந்து தனித்தனியாக வேணால் 100 கிராம் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு 50 கிராமா 100 கிராமான்னு தெரியல, போட்டு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 557 ருபீஸ் வந்தது. ஆன்லைனாக கம்பேர் பண்ணி பரவாயில்ல. பட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து மிக்சர் நட்ஸ் எனக்கு கிடைக்கல. அதனால் அந்த பக்கத்தில் இருக்க கடையிலேன்னு வந்து வாங்கிட்டேன். இது வந்து 200 கிராம் ஐ திங்க் 200 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். பாதாம் இதில் ஒரு 200 கிராம் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ வந்து இதில் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து இந்த மளிகை ஜாமானோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்ஸ்லாம் அதிகமாக வாங்க மாட்டோம். பில்லு ஜாஸ்தியாக வந்துடும். ஏன்னா எப்படி பில்லு இந்த காலத்தில் கம்மியாக போட்டாலுமே 5000 வந்து தொட்டுருது மளிகை ஜாமான். அந்தளவுக்கு விலைவாசி ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து வாங்க மாட்டோம் தான். பட் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா, அதனால் நம்ம ஒரு மாதத்தில் 2 வாட்டி 3 வாட்டி சிக்கன் ரைஸ் சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா அதை மினிமல் ஆக்கிட்டு அந்த காஸ்ட்டை வந்து வெளி ஃபுட்டெல்லாம் நம்ம வாங்குகிறோம்ல. இப்போ ஒரு சிக்கன் ரைஸ்னாலுமே 120 ரூபா 140 ரூபாய்க்கு மேலே வந்துடுது கடையில் வாங்குகிறோன்னா. அதுவே 2 பேர் 3 பேருக்குன்னு வாங்கும்போது நம்ம 500 ரூபாய்க்கு வந்து டச் பண்ணிடுது ஹோட்டலில். அந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்ற அனாவசிய செலவுகளை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரியான ஹெல்த்தியான விஷயத்துக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். தேவையில்லாத வீண் செலவுகளையும் நம்ம வந்து கம்மி பண்ணுவோம். நாங்கள் வழக்கமாக எப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சேலரி டேட்டில் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து இன்றைக்கி சிக்கன் ரைஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. நம்ம ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக நமக்கு வந்து இன்றைக்கி என்ன சமைக்கிறதுங்கிற யோசனையிலேருந்து விடுதலை கிடைக்கும். நான் அப்படி தான் வந்து நினைப்பேன் நான். இப்போ வந்து இந்த வெயிட் லாஸில் வந்து கிட்டத்தட்ட நான் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு இந்த 3 மந்த்தில் நான் சிக்கன் ரைஸ் சாப்பிடலை. அதுக்கப்புறம் தான் இப்போது நான் ப்ரீவியஸாக போட்டிருந்தேன் இல்லையா ஷார்ட்ஸில், என்னோடய பர்த்டே June 3ன்னு, அதில் தான் வந்து நான் சாப்பிட்ருப்பேன். அது 1/2 சிக்கன் ரைஸு. அது கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஒரு 3 வாய் புரோட்டா எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து அதையும் சுத்தமாக வந்து கம்மி பண்ணிவிட்டேன், ரொம்ப மினிமல் ஆக்கிட்டேன். இப்போ நான் வெயிட் லாஸில் இருக்கிறதுனால என் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சாப்பிட்றதெல்லாம் அவங்க கண்ணில் பார்க்குறாங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்து சில ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட இப்போ பழகிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து என் பையன் பப்பாளி பழம்னா தொடவே மாட்டான். நான் எத்தனையோ வாட்டி வாங்கி கொடுத்து பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வெயிட் லாஸ் டைமில் வந்து நானும் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு வாட்டி பப்பாளி பழம் வந்து கட் பண்ணி சாப்பிட்டோம். அப்போ அவனுக்கு சொன்னேன், டேய் இது சாப்பிட்டு பாருடா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவனுக்கு ஜாக் ஃப்ரூட்டுனால் ரொம்ப பிடிக்கும். ஜாக் ஃப்ரூட் மாதிரியே தான்டா இருக்கும், ஜாக் ஃப்ரூட் மாதிரி ஒரு டேஸ்ட்டு, ஆனால் இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கட் பண்ணி கொடுத்தேன் 2-3 பீஸு. நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன். இப்போ அவன் பப்பாளி பழம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். என் பொண்ணு வந்து மாம்பழம் பிடிக்காதுன்னுவா, அவன் மாம்பழம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ வந்து இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அவங்க கண்ணில் வந்து காட்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்புறம் வந்து அதை பற்றியான ஹெல்த் பெனிஃபிட்ஸு, அந்த ஃபுட்டோட மார்க்கெட்டிங்கை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது நம்ம அவங்களுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்கும்போது நம்ம சொல்லணும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா இவ்வளோ அவஸ்தைப்பட தேவையில்லை, ஊசி போட தேவையில்லை, ட்ரிப்ஸ் ஏற்ற தேவையில்லைன்ட்டு அந்த டைம்லேயும் அடிக்கடி சொல்லுவேன் நான் என் பையனுக்கும் பொண்ணுக்கும். ஸோ வந்து இப்படி தான் ஒரு சாப்பாடையும் சாப்பிட வைக்கிறோம் நம்ம குழந்தைங்கள. ஸோ வந்து இன்னொரு விஷயம், வெயிட் லாஸில் இருக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்றது வெயிட் லாஸ்க்கு நல்லது. ஆனால் வந்து இந்த முக்கணிகள் இருக்குல்ல, மா, பலா, வாழை, அது வந்து கொஞ்சம் கம்மியாக அது வந்து மேக்ஸிமம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் இது சீசனில் மாம்பழம், ஜாக் ஃப்ரூட்லாம் கிடைக்குது அப்படின்னா ஒரு 2 சொலை 3 சொலை சாப்பிட்டுக்கோங்க. மற்றபடி இந்த சப்போட்டா பழம், மா, பலா, வாழை, சப்போட்டா இதை வந்து கொஞ்சம் கம்மி அளவுகளை வந்து கம்மி பண்ணிக்கிறது நல்லது. சப்போட்டா பழம்னா ஒரே ஒரு பழம், அதில் வந்து ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி இருக்கும், கேலரிஸ் அதிகமாக இருக்குன்றதுனால அதை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம கிச்சனோட லுக் வந்து பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இதில் வந்து இந்த பெரிய ஜாரில் வந்து பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். அது ஏற்கனவே வீட்டில் இருந்தது தான், இப்படி தான் இருக்குது. இதில் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எழுதி ஒட்டணும் அப்படின்னா டக்கு டக்குன்னு அது நமக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பட் அது ஃப்யூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். இப்படி தான் அந்த கார்னர்லேருந்து பார்த்துட்டு வந்தோன்னா மிக்சட் ஃப்ரூட்ஸு, அடுத்ததாக வந்து ட்ரை கிரேப்ஸு, அத்திப்பழம், பாதாம்,
டேட்ஸு, இதில் வந்து உப்புக்கடலை இதில் வந்து உப்புக்கடலை என் பையன் சாப்பிடுவான், பாதாம் சாப்பிடுவான், அவ்வளோதான். அப்புறம் என் பொண்ணு வந்து ட்ரை கிரேப்ஸு சாப்பிடுவா, பாதாம் சாப்பிடுவா, கடலை சாப்பிடுவா, அவ்வளோதான். எப்படி நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யாருக்கு தான் சமைக்க மூடு வராதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ வந்து அவ்வளோதான். இன்றைக்கி இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்ம சேனல் கலைஸ் லைஃப் ஜேர்னியை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.